ஜெய் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே எல்லையை வைத்துக்கொண்டு வாழப் பழகு. அந்த எல்லைக்குள்ளேயே நீ உன் வாழ்க்கையை முடுக்கி விடாதே. வாழ்க்கை என்பது நீ நினைத்தது போல், நினைப்பதைப் போல் இருப்பதில்லைதான். ஆனால் நீ நினைத்த மாதிரி அந்த வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ளலாமே. சோதனை காலத்தில் பொறுமையாக இரு. ஏனென்றால் மிக பிரகாசமாக சூரியன் கூட மங்களாகிவிடும் மேகங்கள் மறைத்து கொள்ளும் பொழுது. சூரியனுக்கே இந்த நிலைமை வந்திருக்கும் பொழுது, வரும் பொழுது நீயும் நானும் எம்மாத்திரம் குழந்தையே? உன்னுடைய இலக்கை நீ அடைய வேண்டும் என்றால் முதலில் 2 செயல்களை செய்ய வேண்டும். முதலாவதாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்துவிட்டால் முடிக்க முடியாத, ஏன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியத்தை கூட மிக சுலபமாக முடித்து விடலாம். இறப்பதற்கு இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை துறந்துவிட்டு இறப்பதற்கு ஒரே ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் விடாமுயற்சியோடும் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாதிக்க முடியும், வெற்றியடைய முடியும், சுலபமாக வெற்றி கனியை பறிக்க முடியும். இது என்ன வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வாழ்க்கையை நாம் ஏன் வாழ வேண்டும் என்று சலித்து கொள்வதை விட மற்றவர்களை பார்த்து பழகு. உன்னை விட மோசமான நிலைமையில் இருப்பவர்களை பார். அப்பொழுது புரியும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையின் மகத்துவமும் மகிமையும் என்னவென்று. அப்பொழுது செய்வாய், அப்பொழுது நினைத்து கொள்வாய், நம் வாழ்க்கையே மிக மேலானது என்று. உனக்கு நன்மை செய்ய உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக உன் வாழ்க்கையை பார்த்து சலித்துக் கொள்கிறாய்? அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. பின் எதற்கான இந்த மன போராட்டம் உனக்குள்? எப்பொழுதுமே எதிலுமே மௌனமாக இருந்துவிடு. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களாகவே இருக்கும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்தையும் நான் சர்வ நிச்சயமாக செய்வேன், செய்து முடிப்பேன். உன் மன வலிகளையெல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உன்னை காப்பாற்றுவதே என் கடமை. உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பதே என்னுடைய கடமை. என் கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவறவே மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்க்கையை வீண் போகும்படி நான் செய்ய மாட்டேன், வீணடிக்கவும் மாட்டேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை பிடித்து இழுத்து சரியான பாதைக்கு உன்னை வழிவகுப்பேன். நிச்சயமாக நான் அந்த காரியத்தை என் பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். எதற்குமே கலங்காதே, கவலையே வேண்டாம். வெறுக்கும் கண்கள் உன்னை வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும், தனிமையாக நிற்பது போல உணர்ந்தாலும் தனித்துவத்தோடு நில். உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும், திரும்பியும் பார்க்கும். உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்யும் செயல்களும் அழகாக இருக்குமானால் உன்னுடைய உள்ளமும், ஏன் உன்னுடைய முகமும் கூட மிக பிரகாசமாகவும் மிக அழகாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு அவர்கள் கண்களுக்கு தெரியும் பிரகாசமாக. கோபம் என்பது எப்பொழுதுமே மனதில் இருக்கவே கூடாது. வார்த்தைகள்தான் இருக்க வேண்டும் அந்த கோபம். அதே போல அன்பு என்பது வார்த்தைகள் மட்டும் இருந்தால் போதாது, மனதிலும் இருக்க வேண்டும் அன்பு. குத்தி கிழிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி குத்தி காட்டுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, சட்டை செய்யாமல் அதை பார்த்து வருத்தப்படாமல் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை வரவைப்பேன். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? பயப்படாதே குழந்தையே, நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த தவறு செய்தாலும் நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். கவலைப்படாதே. உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. சர்வ நிச்சயமாக தீரவே போகிறது. உன்
கோபத்தோடு அதிகமாக கூச்சலிடுபவர்களுக்கு உண்மையாகவே குழந்தையான மனம் இருக்கவே செய்யும். அவர்கள் மனம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே இருக்கும். படாதே என் குழந்தையே, இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமல்ல, நிலையானதும் அல்ல. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் அதனுடைய சுவை என்னவென்று, அதனுடைய சுவாரஸ்யம் என்னவென்று. எனவே என் குழந்தையே, துன்பம் வந்துவிட்டால் துவண்டு விடாமல், இன்பம் வந்துவிட்டால் தலைகணம் ஏறாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்து நடந்து கொள், பார்த்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் சரிசமமாக நீ எடுத்துக்கொண்டேயானால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ அமைதியாகவே இருக்கலாம். எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே இருக்கலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, நீ செய்யும் நன்மையும் தீமையும் எப்பொழுதுமே நிரந்தரமானவை. அது உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஜென்மத்திலும் நீ செய்த பாவ புண்ணியப்படிதான் இப்பொழுது கஷ்டமும் வேதனையும் இன்பமும் துன்பமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. இனிவரும் காலத்தை சந்தோஷமாக காலப்பழத்தி பழகிக்கொள். மற்றவர்களுக்கு தீங்கு எண்ணாமல், மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் நினைக்காமல், மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அமைதியாக இரு. எது நடந்தாலும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கோபத்தை விட்டுவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் புன்னகை நிரம்பிய முகத்துடனேயே இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ அப்படி இருந்து பார். என்றாவது ஒரு நாள், இன்றல்ல நாளையல்ல, நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அதற்கான பலனை நீ முழுவதுமாக அனுபவிப்பாய். அப்பொழுது சொல்லுவாய், நீங்கள் சொன்படி நான் நடந்து கொண்டேன் சாயிநாதரே. இப்பொழுது எனக்கு புரிகிறது என் வாழ்க்கையில் நான் என்னென்ன மாற்றங்களை மாற்றிக்கொண்டேன், அதனால் என்னென்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நன்றி சொல்லுவாய். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நீ எந்த தவறும் செய்து விடவில்லை. நானும் உன்னை தவறு செய்யும்படி விடமாட்டேன். இது சர்வ நிச்சயமான உண்மை என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமும் அதிர்ஷ்டமும் மாற்றமும் வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. எதிலும் எப்பொழுதும் அவசரப்படாதே, துவண்டு விடாதே. எப்பொழுதும் சோகமாக இருந்தாலோ, மனவேதனையாக இருந்தாலோ, மனத்துன்பமாக இருந்தாலோ சிரித்து கொண்டே இரு. உன்னுடைய புன்னகைக்காகவே நிச்சயமாக யாராவது ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வர். உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவர், உன் மனதை நிம்மதிப்படுத்துவர். எப்பொழுதும் புன்னகையோடே இரு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் புன்னகையோடையே இருக்கும். நீ நினைத்தபடி, உன் எண்ணம் படி எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் அப்பா சொல்கிறேன், என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது குழந்தையே. பான மருந்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது நீ மனப்படும் பாட்டினால் அந்த உண்மை உனக்கு புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறதா என்று எனக்கு புரியவில்லை என் பிள்ளையே. உடல் சரியில்லாத தன் குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்தை புகட்டுவதால் தன்னுடைய குழந்தையின் உடல் நிலை சீராகும் என்ற காரணத்தினாலே மருந்து கசக்கும் என்று தெரிந்தும் தன் குழந்தைக்கு ஒரு தாய் மருந்தை பரிமாறுகிறாள். அதே போலத்தான் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கசக்கும், உனக்கான இந்த வாழ்வை கஷ்டமாக இருக்கும் என்று தெரிந்தும் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்றால் அது மருந்தாக ஏற்றுக்கொள். அந்த மருந்தை ஏற்றுக்கொள். உன்னுடைய உடல் நிலை போல உன் வாழ்க்கையும் சீராக மாறும். ஒரு தாய் எவ்வளவு மனவேதனையோடு அந்த மருந்தை தன் குழந்தைக்கு புகட்டுவாளோ அதே போலத்தான் குழந்தையே, நானும் அந்த வாழ்க்கையை உன்மீது, கசப்பான வாழ்க்கையை உன்மீது திணிக்கிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வு மேம்பட, உன் வாழ்வு சிறக்க, உன் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் நான் அந்த நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு
உனக்கு வந்த பிரச்சனையையும் கசப்பையும் சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நில். உன் வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறும். உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா எப்பொழுதும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை பார்க்கும் அந்த தருணத்தையும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது மனம் துவண்டும் விடலாம். அப்போதெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி உன்னுடைய மந்திர சொற்களை பொருத்தமானவற்றை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய மனம் நிமிர்ந்து நிற்கும். உன் மனதில் ஒரு புது சக்தி பெருகும். உன்னை வெற்றி நெருங்கும் அந்த நிமிடம். என் அன்பு பிரியமே, வழிகள் இல்லாமல் வழிகளே இல்லை. விழிகள் மூடினால் வெற்றிகள் இல்லவே இல்லை. முயற்சி இல்லாமல் மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. முயன்ற மனிதன் தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. எனவே முயற்சி செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. எந்த நிமிடமும் நம்மால் இது முடியுமா என்று நினைத்து நின்று விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக ஜெயித்தே காட்டலாம். என் அன்பு பிரியமே, நான் உனக்கு வைத்த சோதனைகள் அனைத்தையும் நீ வென்றுவிட்டாய். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காக உருவாக்கியே விட்டேன். உனக்கு வரும் வாய்ப்பை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு சில முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துபவனே வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவான். குழந்தையே, உனக்கான அந்த வாய்ப்பு இதோ வந்து கொண்டே இருக்கிறது உன்னை நோக்கி. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எப்பொழுதுமே உன் சாய் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை இந்த நொடியும் மறந்தே விடாதே. நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தப்பாமல் நான் தரப்போகிறேன். இனி எதற்குமே கலங்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடுதான் இருக்கிறேனே. எதற்காக இந்த பயம் உன் மனதில்? மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற பழகு. எப்படி உன் வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களோ அல்லது மற்றவர்களோ அதை முடிவு செய்யக்கூடாது குழந்தையே. எப்பொழுதும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். என் வாழ்வை மேம்படுத்த என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக என்னை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பார் என்ற சிந்தனையை, என்ற வார்த்தைகளை, நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்வும் அப்படியே ஆகிவிடும். எப்பொழுதுமே முன்னேறி செல்லும் பொழுது உன்னுடைய காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலேயே, உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்தே விடுவாய். உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் கண்ணிற்கு புலப்படாதவை. ஆனால் முடியாதவற்றையும் நிகழ்த்தி காட்டும், நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவை உன் நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனையும். குழந்தையே, எப்பொழுதும் நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்காக மாற வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னையே மாற்ற வேண்டி வரும். எதையுமே நீ நினைத்த மாதிரி உன்னால் செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இது அவர்களுக்கு பிடிக்கும் என்று செய்ய வேண்டி வருமே தவிர, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உன்னால் செய்யக்கூட முடியாது. ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே என் குழந்தையே, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே தீர்க்கமாக செய்.
உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். உன் வாழ்வில் சந்தோஷத்தை நிகழ்த்தவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமோ நஷ்டமோ உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில் இருந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக யாரிடமும் இருக்கவே முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் வரும். இதற்கு நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. எனக்கு மட்டும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே என்று சொல்லாதே. இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சகஜம்தான். நீயும் இன்பத் துன்பத்தை தாண்டிதான் வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை. பொழுது நீ கேட்கிறாயோ அந்த நேரம் முதல் அந்த நொடி முதல் உன் வாழ்வில் பல வியக்கத்தக்க மாற்றங்கள் நிகழும். சந்தோஷமாக உன் வாழ்வு மாறும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து வண்ணம் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக மாறும். எப்பொழுதுமே எதற்குமே அவசரப்படாதே. பதற்றம் என்ற நிலைக்கு நீ எப்பொழுதும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலைமைக்கு நீ சென்றால் பிறகு அந்த நிலைமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீயே கஷ்டப்படுவாய். நீயே வேதனைக்கு உள்ளாகுவாய். ஆகவே உன் சாய் சொல்வதை கவனமாக கேள். எப்பொழுதுமே உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. காரண காரியமில்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நிகழாது நடக்காது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எனவே தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் வருந்திக் கொண்டும் நீயே தவறாக முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக நீயே வருத்தப்பட்டு கொண்டு உன்னையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. வாழ்க்கை ஒரு முறைதான், வாழ்வும் ஒரு முறைதான். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது எப்படி என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். வாழ்க்கை உனக்கு ஸ்வர்க்கம்தான். இந்த சாய் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இனி எப்பொழுதுமே உன் மனக்குழப்பமே வேண்டாம். முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் இது நடக்குமா நடக்காதா என்று சிந்திப்பதும், இது சரியாக வருமா வராதா என்று யோசனை செய்வதும், இது நம் வாழ்வில் கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேக கண்ணோடு என்னையே பார்ப்பதும் உனக்கு வேண்டாத செயல். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், உன்னை விட்டு யாராக விலகி சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. காரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. நடைபெறவும் நான் அனுமதிக்க மாட்டேன். யாராவது உன்னை நிராகரித்துவிட்டு சென்று விட்டார்கள் என்றால் சென்றவர்களை தவறாக நினைக்காதே. ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா? ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என்னுடைய குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது அந்த குருவி அந்த மரத்திடம். முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது. அது அனுமதியை தந்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் பலத்த மழை, ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீரில் இழுத்து செல்லும் பொழுது குருவி சிரித்து கொண்டே சொன்னது, எனக்கு வசிக்க கூடு கட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்பொழுது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய்.
மற்றவர்களுக்கு உதவி செய்ய உனக்கு மனமில்லை. அதனால்தான் இறைவன் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை நீ நிராகரித்து விட்டாய். அதனால்தான் உனக்கான இந்த வாழ்வு என்று கூறி அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சிரித்தது. அதற்கு மரம் கூறிய பதில், எனக்கு தெரியும், நான் விழுந்து விடுவேன். எப்படியும் இந்த மலைக்கு நான் தாங்க மாட்டேன். தண்ணீரில் அழித்து செல்லப்படுவேன். அதனால்தான் நான் உன்னை அனுமதிக்கவில்லை. நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்று கூறி சென்றது அந்த முதல் மரம். என்னை மன்னித்து விடு என்று கூறிவிட்டு சென்றது அந்த முதல் மரம். இதே போலத்தான் நம் வாழ்க்கையும். யாராவது உன்னை நிராகரித்து சென்று விட்டார்கள் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்களுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து உன்னை நிராகரித்து சென்று விட்டார்களே, நம் அன்பை புரிந்து கொள்ளவில்லையே, நம்மளுடைய பாசத்தை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று நிராகரித்தவர்களையும் விட்டு சென்றவர்களையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்கவே முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான். இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்று விட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது
அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவை எல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவிற்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும்.
எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால் அது வேறு ஒரு